உறவுகளே, அன்பிற்குரிய உலமா பெருமக்களே, இந்த சிறப்புமிகு மீலாது தொடர் சொற்பொழிவில் பாரம்பரியமாக நடந்து கொண்டிருக்கிற மஸ்ஜிதே இந்தியாவினுடைய தொடர் சொற்பொழிவிலே இந்த ஆண்டு நான் கலந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். ஒன்று, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு, இன்னொன்று இங்கே வாழக்கூடிய தமிழ் உறவுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியம். வல்ல அல்லாஹ் இந்த சந்திப்பை பயனுள்ளதாக, இந்த தொடர் சொற்பொழிவை பேசுகிற எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் யாவருக்கும் மிகச்சிறந்த பயனை உலகத்திலும் நாளை மறுமையிலும் தர வேண்டும் என்ற உயர்ந்த துவாவோடு, அண்ணல் இல்லையேல் அகிலமும் இல்லை என்கின்ற தலைப்பின் கீழே சில விஷயங்களை நாம் பரிமாறிக்கொள்வோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் உதயமான புண்ணியமான மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த மாதம், பிறந்த நாள், இதுவெல்லாம் கொண்டாடப்படுகிற, மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளப்படுகிற, நம்முடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துவதற்குரிய மிகவும் தகுதி வாய்ந்த நாள் என்பதை நாம் கவனத்தில் கொள்கிறோம். அதற்கு சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்கள் சமூக மக்கள் கேட்டார்கள் என்பதற்காக வேண்டி வல்ல அல்லாஹ்விடத்திலே ஆகாரத்தட்டை கேட்கிறார்கள். குர்ஆனிலே மாயிதா என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்திற்கு பெயரே ஆகாரத்தட்டு. அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா, யா அல்லாஹ், வானத்திலிருந்து ஆகாரத்தட்டை எங்களுக்கு இறக்கித்தா என்று கேட்கிறார்கள். நபிமார்களின் அத்தாட்சிகளை, நபிமார்கள் காட்டக்கூடிய அற்புதங்களை பார்த்து பழகிய கூட்டம் என்பதினாலே ஈசா அலைஹிஸ்ஸலாமிடத்தில் இப்படி ஒரு கண்டிஷனோடு அந்த ஆகாரத்தட்டில் என்னவெல்லாம் இருக்கணும், என்னென்ன மாதிரியான உணவுகள் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் குறிப்பிட்டு எங்களுக்கு இப்படியான ஆகாரத்தட்டு வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது அல்லாஹ்வின் பேரதிசயமாக அத்தாட்சியாக இறங்கி அருளப் போகிறது. இப்போ ஈசா நபி அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த மாதிரி இந்த மக்கள் நான் நபி என்பதை ஏற்றுக்கொள்வதற்காக அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக உன் புறத்திலிருந்து ஆகாரத்தட்டு வேண்டும், மாயிதா வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீ கொடு என்று சொன்னதோடு நிப்பாட்டி கொள்ளாமல் அதனுடைய அந்த வசனத்தின் பிற்பகுதியிலே ஈதல்லி அவ்வலினா வ ஆஹிரினா, நீ எந்த ஆகாரத்தட்டை எங்களுக்கு இறக்கி தருவாயோ அந்த நாள் எங்களுக்கு ஈதாக இருக்கும். ஏனென்றால் உன்னுடைய அற்புதம், அத்தாட்சி இறங்கக்கூடிய நாள் அது இல்லையா? வானத்திலிருந்து நேரடியாக உணவு, மண்ணு செல்வா இறங்கியது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு. அது அற்புதம், அல்லாஹ்வுடைய மோஜிசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்திற்கு வாங்கி கொடுத்த மிகப்பெரிய பலன். அந்த மாதிரி எங்களுக்கு நீ ஆகாரத்தட்டை இறக்கி தந்தால் அந்த நாள் ஈதல்லி அவ்வலினா ஆஹிரினா, எங்கள் முன்னோர் பின்னோர் எல்லோருக்கும் ஈதாக இருக்கும். ஈத் என்றால் என்ன? பெருநாள், திருநாள். நாங்கள் அதை கொண்டாடுவோம். உன் அருள், உன்னுடைய அதிசயம், உன்னுடைய மூஜிசா இறங்கிய நாளை நாங்கள் கொண்டாடுவோம் என்று ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தியை குர்ஆன் பதிவு செய்கிறது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அற்புதமாக கிடைத்த அந்த ஆகாரத்தட்டையே நாங்கள் அந்த நாளை கொண்டாடுவோம் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள் என்றால், அகிலத்தின் அருள் கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உதித்த மாதத்தை, அந்த நாளை நாம் கொண்டாட வேண்டுமா இல்லையா? அது நமக்கு திருநாள் தானே, அது நமக்கு மகிழ்ச்சிக்குரிய நாள் தானே, அது நம்முடைய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நாள் தானே. எனவேதான் அல் குர்ஆன் சொல்லுகிறது, குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, நபியே நீங்கள் சொல்லுங்கள், பிஃபத்லில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வின் ஃபضல் கிருபையை கொண்டும், வ ரஹ்மத்திஹி அவன் அருளை கொண்டும், ஃபல்யஃப்ரஹு அந்த ஜனங்கள் சந்தோஷப்படட்டும், மகிழ்ச்சி அடையட்டும், நபியே நீங்கள் சொல்லுங்கள்.
இந்த வசனத்திற்கு பல்வேறு விரிவுரைகளை தரக்கூடிய அறிஞர் பெருமக்கள் இப்படியும் ஒரு செய்தியை தருவார்கள். அல்லாஹ்வுடைய கிருபை என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய அருள் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய கிருபை என்பது ஹஜ்ரத் அல்லாமா இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அருள் என்பது அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய கிருபை என்பது அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய அருள் என்பது ரஹ்மத் என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வழி, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள்தான். இந்த ரெண்டையும் கொண்டு முஸ்லிம் உம்மத் சந்தோஷப்பட வேண்டும். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மூன், அந்த வசனத்தினுடைய பின்னால் சொல்லுகிறான், இந்த மகிழ்ச்சி தான், இந்த ஆனந்தம் தான் அவர்கள் சேர்த்தி வைத்த எல்லாத்தையும் விட பெருசு. அவங்கள்ட்ட என்னதான் இருக்கோ எல்லாத்தையும் விட பெருசு மேன்மையானது எதுவென்றால், அவர்கள் குர்ஆனை கொண்டும் குர்ஆன் இந்த உலகத்திற்கு இறக்கி அருளப்படுவதற்கு வழியாக இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொண்டும் யார் சந்தோஷப்படுறாங்களோ இதுதான் பெருசுன்றாங்களா. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்தோஷப்படுத்த வேண்டிதான், அவர்களுடைய வருகையை நினைத்து ஆனந்தப்பட வேண்டித்தான். உலகெங்கிலும் வாழக்கூடிய மக்கள் இந்த ரபியுல் அவனுடைய நாட்களிலே நபிகளை பற்றி பேசுவது, அவர்களை புகழ்வது, அவர்கள் சார்ந்த விஷயங்களை உம்மத்திற்கு கடத்தி செல்வது குறித்து உண்டான விஷயங்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரம் திங்கக்கிழமை நோன்பு வைப்பாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் திங்கக்கிழமை மட்டும் பிரதானமாக நோன்பு வைக்கிறீங்க? 2 காரணம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு காரணம், துஉரது அஅமாலு உம்மத்தி, என் உம்மத்தினுடைய அமால்கள், செயல்கள் எல்லாம் அந்த திங்கட்கிழமை அல்லாஹ்விடத்திலே எடுத்து காண்பிக்கப்படுகிறது. என்னுடைய அமல்களை என் ரப்பு பார்க்கும் பொழுது நான் நோன்பு இருக்கக்கூடிய நிலையில பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், எனவே நோன்பு வைக்கிறேன் அப்படின்னாங்க. முதல் காரணம். இன்னொரு காரணத்தை சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலித்து ஃபீஹி வ ஃபீஹி உன்ஸில, நான் திங்கட்கிழமை நோன்பு வைப்பதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், அந்த திங்கட்கிழமையில் தான் நான் பிறந்தேன். நான் பிறந்த நாள் திங்கட்கிழமை மட்டுமல்ல, எனக்கு திருக்குர்ஆன் அருளப்பட்ட நாளும் திங்கட்கிழமை, முதலாக வஹி வந்த நாள் திங்கட்கிழமை, இந்த உலகத்தில் நான் உதித்த நாளும் பிறந்த நாளும் திங்கட்கிழமை. எனவே நன்றி செய்யும் பொருட்டு நான் அந்த நாளில் நோன்பிருக்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதத்திற்கு, அந்த நாளுக்கு தனிச்சிறப்பு உண்டு என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காண்பிக்கிறார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருதுதானே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 ஆண்டு கால மக்காவின் வாழ்க்கையை முடித்து மதீனாவிற்குள் அடியெடுத்து வைக்கிறார்கள். ஹிஜ்ரத் என்ற பயணத்தின் ஊடாக சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சமயம் சின்ன புள்ள, சொல்ல போனா ஒரு 10 வயசு இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் அந்த 10 வயதுள்ள பிள்ளையாக இருந்தாலும் விவரமான புள்ள. அந்த நாளை சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவரிக்கிறார்கள். அப்படியே நம் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். என்ன சொல்றாங்க பாருங்க, லம்மா கானல் யௌமுல்லதி தஹலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, எந்த நாள் மதீனாவுக்குள்ளே பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியெடுத்து வைத்தார்களோ அந்த நாள் இருக்கிறதே, அல்லாஹ் மின்ஹா குல்லு ஷை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நாள், நாங்கள் அவர்களை மதீனாவில் சந்தித்த நாள், மதீனாவிற்குள்ளே பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் எடுத்து வைத்த அந்த நாள் மதீனாவே ஜோதிமயமாக மாறியது, எல்லாம் வெளிச்சமாக மாறியது. நூறுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள்ளே வந்ததினாலே மதீனாவே நூறு பொருந்தியதாக, ஒளி பொருந்தியதாக மாறியது என்று சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் இங்கே அவதானிக்கிறோம். அன்பார்களே, இதுவெல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய முக்கியமான பாடம் என்னவென்றால், ரசூலுல்லாவின் பிறந்த மாதத்திற்கு, ரசூலுல்லாவின் பிறந்த நாட்களுக்கு தனிச்சிறப்பு உண்டு. அந்த நாட்களை நினைத்து பார்க்க வேண்டும். அதிலே அதிகப்படியாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விஷயங்கள் பரிமாறப்பட வேண்டும். அவர்கள் உலகத்திற்கு விட்டு சென்ற வழிகாட்டுதல்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லித்தரப்பட வேண்டும். அந்த நபிகளின் மீது அதிகப்படியான ஸலவாத்துகள் ஓத வேண்டும். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத்தோடு இந்த நாட்களை நாம் எதிர்கொள்ளும் பட்சத்திலே நிச்சயமாக சிறந்த பலனை இதன் மூலம் நாம் அனுபவிக்கலாம் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனிலே நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சூரா, எல்லாம் சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆட்கள் வரை மனநமிட்டிருக்கக்கூடிய சூரா. தொழுகைக்கு தக்பீர் கட்டினால் முதலில் அந்த சூறாவை தான் நாம் நாவுகளில் வெளிப்படுகிறது, இல்லையா? குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த சூறாவின் தனிச்சிறப்பு நிறைய இருக்கிறது.
நான் ஒன்றை மட்டும் சொல்லி நான் செய்திக்கு வருகிறேன். தபூக் யுத்தம் நடைபெறுகிறது. நபிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் தபூக்ல இருக்கிறாங்க. காலையில ஃபஜர் தொழுது முடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதயமாகக்கூடிய சூரியனையே உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்கும் பார்வையில் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு விதமான ஆச்சரிய தொனி தெரிகிறது. சஹாபாக்களும் சரி ஏதோ வித்தியாசமா பார்க்கறாங்க ரசூலுல்லாஹ், ஏதாவது காரணம் இருக்கும். நபியின் அசைவுக்கும் கூட அர்த்தம் சொன்னவர்கள் சஹாபாக்கள், நபியின் கண் அசைவுக்கும் கூட காரணம் சொன்னவர்கள் சஹாபா பெருமக்கள். ஏற்றுக்கொண்டார்கள், அப்படியே அதை முன்மொழிந்தார்கள், பின்பற்றினார்கள். எனவே அவர்கள் வாழ்ந்ததற்கு பிறகும் இன்று வரை அவர்கள் இல்லை இல்லை உலக அழிவு நாள் வரை அந்த சஹாபாக்கள் கொண்டாடப்பட்டு கொண்டே இருப்பார்கள். பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிஞ்சது, ஜிப்ரீலே வந்துட்டாங்க. வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிற காட்சியை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்ன நபியே, டெய்லி தான் சூரியன் உதிக்குது, அந்த மாதிரி இன்னைக்கும் உதிச்சிருக்கு, நீங்க ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறீங்களே என்னன்னு கேட்டாங்க. இல்லை, இந்த சூரியன் வெளிச்சத்தில் இதனுடைய கதிரில் இதனுடைய கதிரினுடைய அந்த ஜுவாலையில் அந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது, என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று நடந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உண்மைதான், உங்க தோழர்களில் ஒருவர் முஆவியத் இப்னு அபி முஆவியா அல்-லைஸி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இறந்து விட்டார். அவருடைய இறப்பு செய்தியை கேட்டு வானத்திலிருந்து மலக்குகள் இறங்கியிருக்கிறாங்க. ஒளியிலான மலக்குகள் வந்ததினாலே சூரியனே ஒரு பேரொளி, ஒளியாலான மலக்குகளின் வருகை அதிகம் இருந்ததினாலே இன்னும் அந்த பேரொளி கூடி இருக்குது. நீங்க வேணா பார்க்குறீங்களா, முஆவியாவுடைய அந்த தீதாரம் உங்களுக்கு காட்டட்டுமா? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஆமா பார்க்கணும்னாங்க. மதீனாவில் இருக்கும் ஹஜ்ரத் முஆவியத் இப்னு அபி முஆவியா அல்-லைஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த முகத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமியை சுருக்கி நபிகளுக்கு காண்பிக்கிறார்கள். பார்த்தாங்க. பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருக்காக நான் தொழ வைக்கணும், தாராளமாக செய்யலாமே. ரசூலுல்லாஹ் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்ட எல்லாத்தையும் நிற்க சொல்றாங்க. சஃப்ல இருந்த சஹாபாக்கள்லாம் நிற்கிறாங்க. ஜிப்ரீல் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு பின்னால் மலக்குகளின் எங்கள் அடியும் இங்கே நிற்க போகிறது. ஏற்கனவே மலக்குகள் வந்து இறங்கியிருக்கிறாங்க, நீங்க தொலை வைக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டு மலக்குகள் இந்த ஜனாசா தொழுகையிலையும் பங்கெடுக்க வர போறாங்க, தாராளமாக வரலாம். ஜிப்ரீல் சொன்னாங்க, 2 சஃப் நிறைய நிற்க போறாங்க மலக்குகள். 2 சஃபா? நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுடைய பள்ளியினுடைய சஃபை கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டாம். ஹதீஸிலே வருகிறது, அங்கே ஒரு சஃபிலே 70,000 மலக்குகள் நின்றார்கள். ஒரு சஃபில் 70,000 மலக்கு. இப்போ 2 சஃபில் 140,000 மலக்குகள் இருக்கிறாங்க. தொழுகை நடக்கிறது, ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க, முடிஞ்சுது. நபிக்கு ஆச்சரியமா தாங்கல. முஆவியா நம்முடைய சஹாபா தோழர்களில் ஒருவர், அவருடைய இறப்பு செய்தியை கேட்டு வானத்திலிருந்து மலக்குகள் வர்றாங்க. அந்த செய்தியை ஜிப்ரீல் மூலமா அல்லாஹ் எனக்கு சொல்றான், அவருடைய தீதாரை எனக்கு காமிச்சு கொடுக்கான். நான் தொலை வைக்க போறேன்னு செய்தியை கேள்விப்பட்டு மலக்குகள்லாம் வந்து 2 சஃப்ல நின்று 140,000 மலக்குகள் தொழுதுருக்கிறாங்க. இப்ப கேட்டாங்க, நபி பிமனால ஹாதிஹில் மன்சில, இந்த உயர்ந்த அந்தஸ்தை முஆவியத் இப்னு அபி முஆவியா அல்-லைஸி எப்படி பெற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்டாங்க. எப்படி முடிஞ்சு இவ்வளவு பெரிய அந்தஸ்து? மலக்குகள்லாம் வந்து இவ்வளவு கூட்டம் கூட்டமா அவருடைய ஜனாசாவில் பங்கெடுக்கிறது. நம்முடைய ஊரிலே யாராவது ஒரு இறந்து போனால் அவருடைய ஜனாசாவில் கொஞ்சம் கூடுதலாக மக்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியாக கலந்து விட்டால் நமக்கெல்லாம் அதுவே ஒரு வாரத்திற்கு பேச்சாக இருக்கும். எவ்வளோ பேர் வந்துட்டாங்க அவருடைய ஜனாசாக்கு, எங்கெங்கெல்லாமோ வந்துட்டாங்களே, அங்கேருந்து வந்துட்டாங்களே, இங்கேருந்து வந்துட்டாங்களே, அவர் வேலை செஞ்ச ஊர்லேருந்து வந்துட்டாங்களே, அவர் முன்னாள் பழகின இடத்துலேருந்து வந்துட்டாங்களே, எவ்வளவு கூட்டம் என்று அந்த பேச்சாகவே ஒரு சில நாட்கள் கடந்து போகும் இல்லையா? முஆவியத் இப்னு அபி முஆவியாவிற்கு வானத்திலிருந்து மலக்குகள் வந்திருக்கிறாங்க. மலக்குகளின் தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவருடைய இந்த பிரபல்யத்திற்கு, இவ்வளவு பெரிய அந்தஸ்தின் உயர்வுக்கு காரணம் ஒரே ஒரு சூறா தான். நாங்கள் ஒரு சூறா, அதுதான் அவருடைய அந்தஸ்தை இப்படி உயர்த்திருச்சு. நாங்கள் என்ன சூறான்னு கேட்டாங்க நபிகள். பிஹுப்பி குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை முஆவியத் அபி முஆவியா அல்-லைஸி ரொம்ப பிரியப்பட்டார். உச்சகட்டமான பிரியம் அவருக்கு அந்த சூறாவை.
அவர் உட்கார்ந்திருந்தாலும், நின்றாலும், படுத்தாலும், நடந்தாலும், பயணித்தாலும், எங்கே போனாலும் இந்த சூறாவை திருப்ப 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 ஓதிட்டே இருப்பார். அதிலே அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிறான். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிறான். தான் யார்? அஹத், ஒருவன். சமத், தேவையற்றவன். லம் யலித், யாரையும் அவன் பெறவில்லை. வலம் யூலத், அவனுக்கு யாரும் பெற்றோர்கள் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு இணை உலகத்தில் யாரும் எதுவும் இல்லை. உலகத்தில் இப்படி ஒரு இலாஹியத்தை, இறை இயலை சொன்ன மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இறைவனின் தன்மை என்றால் என்ன என்பதை 5 வார்த்தைகளை கொண்டு வட்டுருக்கமாக தெளிவாக குர்ஆன் மட்டும்தான் முன்வைக்கிறது. அல்லாஹ் அவர் அவருடைய தன்மை சொல்லப்படுகிற அந்த அத்தியாயத்தை பிரியப்பட்டார்ன்றதுனால அல்லாவும் அவரை ரொம்ப பிரியப்பட்டான். அல்லாஹ் பிரியப்பட்டா எப்படி இருக்கும்ன்றத உம்மத்திற்கு காட்ட நினைச்சான். முஆவியினுடைய மௌத்தின் மூலமாக அதை காண்பிச்சு தான் நாங்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே நான் சொல்ல வரக்கூடிய தகவல் என்னவென்றால், அல்லாஹ் தன்னை பற்றி இந்த உலகத்திற்கு நபியை வைத்து சொல்கிறான். குல், நீங்க சொல்லுங்க நபியே, யார் அல்லாஹ்னா யார் சொல்லுங்க. நீங்க குல் சூறாக்களிலே முக்கியமான சூறா இது இல்லையா? நபியை நீங்க சொல்லிக் கொடுங்க. நான் யார் என்பதை நீங்க சொல்லுங்க. இந்த உலகத்தில் ஏகத்துவம் என்ன என்றால் நீங்க சொல்லுங்க. என்னுடைய பண்பு என்ன நீங்க சொல்லிக் கொடுங்க. என்னுடைய தன்மை என்ன நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்ன அல்லாஹ் முஹம்மது நபியை பத்தி தானா சொல்றான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். நபியை பற்றி மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, நபியோடு யாரெல்லாம் இருப்பார்கள், அவர்களின் தன்மை என்ன, அவர்களின் அடையாளம் என்ன, அவர்களுடைய இயல் பழக்கம் என்ன, பண்புகள் என்ன, அதையெல்லாம் கூட விலாவரியாக அல்லாஹ் பேசுகிறான். நீங்க கவனிக்கணும், தன்னை பத்தி நபியை சொன்ன அல்லாஹ் நபியை பத்தி தானே சொல்றான். அப்படின்னா நபியின் அந்தஸ்தும் அவர்களுடைய மகத்துவமும் இந்த உம்மத்திற்கு, உலகத்திற்கு புரிய வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான். எனவே தானாக முன்வந்து சொல்கிறான். அந்த நபியை இந்த உம்மத்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அம்லம் யாரிஃபு ரசூலஹும், அவர்கள் ரசூலை பற்றி அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாமா? புரிய வேண்டாமா? நபி என்றால் யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா? அப்படி தெரிந்தால் தானே அவர்கள் மீது ஈர்ப்பும் அந்த உறவின் இறுக்கமும் கூடும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். நம்ம முழுமையா தெரிஞ்சவோ இல்லையோ, ரசூலுல்லாவை எதிர்த்தவங்க ரசூலுல்லாவை பத்தி அக்கு வேற ஆணி வேற புரிஞ்சு வச்சிருந்தாங்க. வலீத் பின் முகைரா நமக்கு தெரியும். மக்காவில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எதிர்த்த எதிர்ப்பாளர்களின் பட்டியலிலே முக்கியமானவர் வலீத் பின் முகைரா. இவர் ரொம்ப பெரிய அறிவாளி, குறைஷிகளை ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு இடத்துல இருந்தார். எந்த அளவுக்கு அப்படின்னா, லவ்லா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலின் மினல் கரியத்தைன் அஸீம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு குர்ஆன் இறங்கி இருக்குது, அல்லாஹ் என்கிட்ட பேசுறான், அல்லாஹ் எனக்கு வஹியை கொடுக்கிறான், என்ன நபியாக அல்லாஹ் தேர்வு செஞ்சிருக்கிறான், நான் சொல்றதை நீங்க கேளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மக்களிடத்தில் சொன்ன பொழுது அந்த மக்கள் சொன்னாங்க, என்னது முகம்மதுக்கு, இந்த அனாதைக்கு, வாப்பம்மா இல்லாம இவருக்கு என்னது வேதம் இறங்கி இருக்குதா? நம்மோடு வளர்ந்து வாழ்ந்து அங்கும் இங்கும் நடமாடி கொண்டிருந்து இந்த ஆடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டிருந்த இவருக்கா குர்ஆன் இறங்கி இருக்கிறா? இதை நாங்க ஏத்துக்கணுமாக்கும். எங்க ஊர்ல 2 முக்கியமான பெருந்தலைவர்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு இந்த குர்ஆன் இறங்கி இருக்குன்னு அவங்க சொன்னா கூட நாங்க ஏத்துக்குவோம், இவரு சொன்னார் ஏத்துக்க மாட்டோம். நாங்க இங்க ஊர்ல 2 முக்கியமான பெரிய தலைகள் இருக்கிறது. அந்த பெருந்தலைகள் யார்? குர்ஆன் சொல்றது, லவ்லா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலின் மினல் கரியத்தைன் அஸீம். 2 ஊர் இருக்கு எங்க ஊர், எங்க பகுதியில். ஒன்னு மக்கா, இன்னொன்னு தாயிஃப். இந்த 2 நகரத்திலையும் 2 முக்கியமான தலைகள் இருக்கிறது. மக்காவில் முக்கியமானவர் வலீத் இப்னு முகைரா, தாயிஃபிலே முக்கியமானவர் உர்வத் பின் மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி. 2 பேருக்கு யாராவது ஒருத்தர் குர்ஆன் இறங்கி இருந்துன்னு சொன்னா கூட நாங்கள் ஏற்றுக்குவோம். நாங்கள் அவ்வளவு பெரிய மதிப்புக்குரிய மனிதராக இருந்தால் வலீத் இப்னு முகைரா. ஆனால் அவருடைய இயல் பண்பு வேற மாதிரி இருந்துச்சு. குர்ஆன் கண்டிக்கிறது. 10 தீய குணங்களுக்கு சொந்தக்காரர் என்று குர்ஆனிலே சூரா கலமிலே அல்லாஹ் அவரை பட்டியலிடுகிறான். ஆனால் அறிவாளி, ரொம்ப பெரிய முக்கியமான அறிவாளி. ஆனால் அந்த அறிவு அவருக்கு சாதகமாக இல்லை, சிந்திக்க செய்யவில்லை, உண்மையை புரிய வைக்கவில்லை.
அவருடைய தலைமையில் ஒரு பெரிய கூட்டம். முகம்மது இந்த மாதிரி வந்து சத்தியை சொல்லிட்டு இருக்காரு, சொல்றாரு அவருக்கு ஏதோ வேதம் இறங்கப்படுதாமா, அவர் தன்னை ரசூல்னு சொல்றாரு. ஒரு சில மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு நிற்கிறாங்க. இந்த வளர்ச்சியை தடுத்து நிப்பாட்டணும், ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க, என்ன செஞ்சு இவருடைய வளர்ச்சியை முடக்கலாம், இவர் ஃபாலோவர்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபாலோவர்ஸுடைய எண்ணிக்கையை எப்படி குறைக்கலாம், ஆலோசனை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆலோசனை சொன்னார்கள். சிலர் சொன்னார்கள் முகம்மதுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு சொல்லிடுவோம், அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடலான்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் சொன்னாங்க இல்லை முகம்மதுக்கு சூனியை வச்சுட்டாங்க, அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடலான்னு சொன்னாங்க. அடுத்து சில பேர் சொன்னாங்க இல்லை முகம்மது பொய் பேசுறாரு, அதை அப்படி சொல்லிடலாம், பொய் தான் சொல்றாரு, அந்த பொய்யை கேட்டு நம்பி யாரும் நீங்க போயிடாதீங்க அவருக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிடலான்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் சொன்னாங்க முகம்மது இப்படிலாம் பேசுறதுக்கு காரணம் காசுக்கு மயங்கி தான் இப்படி பேசுகிறார், காசு தான் அதனுடைய எதிர்பார்ப்பு தான் அவரை இப்படி பேச வைத்திருக்கிறது என்று சொல்லுவோம் என்று சிலர் சொன்னார்கள். இப்படி ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கருத்தா சொல்றாங்க. வலீத் இப்னு முகைரா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அறிவாளி என்று, எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு சொன்னாரு, நீங்க சொல்ற எதுவுமே முகம்மதுக்கு பொருந்தாது. ஏன்னா இந்த எந்த தன்மையும் அவர்கிட்ட கிடையாது, அவர் காசுக்கு அடிமையாகி போகக்கூடியவர் கிடையாது, அவர் பேச்சில் இருக்கக்கூடிய தெளிவு அவரை பைத்தியம் என்று சொல்ல முடியாது, சூனியம் வைக்கப்பட்டவருடைய தோற்றமோ அல்லது அதனுடைய வெளிப்பாடோ அவருடைய பேச்சிலும் அல்லது நடவடிக்கையிலும் வெளிப்படவே படாது. அதே போன்று அவர் பொய் பேசக்கூடியவர் என்பதை நானே ஏற்றுக்கொள்ள மாட்டேன், முகம்மது பொய் பேசுவார் என்பதை நானே ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பின்ன எப்படி ஊர் மக்கள் ஏற்றுக்குவாங்க, எதுவும் பொருந்தாது என்றார் வலீத் இப்னு முகைரா என்கின்ற அந்த மக்கத்தினுடைய தலைவர். எனவேதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தன்னுடைய ஏகத்துவத்தை, இந்த நபித்துவத்தை எடுத்து வைக்கும் பொழுது எதை ஆதாரமாக வச்சாங்க? குர்ஆன் என்ன சொல்லுகிறது? ஏதாவது சர்டிஃபிகேட் கொண்டு வந்து காட்டினாங்களா நான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று, அல்லது வேறு ஏதாவது? எதுவும் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன வைத்தார்கள் ஆதாரம் தெரியுமா? 40 வருஷம் உங்களோட நான் வாழ்ந்திருக்கேன், இதுதான் ஆதாரம். நான் ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி, உங்களோடு நான் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் ஏதாவது என்னிடத்துல நீங்க கை காட்டி பேச முடியுமா? எங்காவது முரணாக நடந்திருக்கிறனா? எங்கேயாவது பொய் பேசியிருக்கனா? கொடுத்த வாக்குக்கு மாறு செஞ்சிருக்கிறனா? மோசடி செஞ்சிருக்கிறனா? என்னிடத்துல ஏதாவது இழிவான செயல் வெளிப்பட்டிருக்கிறதா? யாரையாவது நான் குறை பேசியிருக்கிறேனா? யாருடைய மனதையாவது நான் காயப்படுத்தியிருக்கிறேனா? நோகடித்திருக்கிறேனா? யாருக்காவது நான் கஷ்டம் கொடுத்திருக்கிறேனா? சொல்லுங்கள். என்னை பார்த்து ஒரு நிமிடம் கை நீட்டி பேச முடியுமா? இந்த 40 ஆண்டு கால பரிசுத்த வாழ்க்கை தான் நான் நபி என்பதற்கு ஆதாரம் என்றார்கள் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராலும் பேச முடியவில்லை. ஏனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எல்லோரும் போற்றினார்கள். அவங்களுக்கு எது அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னா, இதனால் வரை முஹம்மது என்று சொன்னால் இப்பொழுது முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை தான் அவங்களுக்கு பெரிய இடைஞ்சலை கொடுத்தது. நபிகளின் தனிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தமானது, ஒரு திறந்த புத்தகத்தை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை மிகச்சிறந்த வெளிச்சமாக வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை இருந்தது என்பதை மக்காவினுடைய எதிரிகள் கூட ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, அந்த நபிகளை குறித்து நாம் எந்த அளவுக்கு நாம் உள்வாங்கி இருக்கிறோம். நபிகள் இல்லை என்றால் உலகத்தை எதையும் அல்லாஹ் கொண்டு வந்திருக்க மாட்டார். அகிலமும் இல்லை, நாம் செய்யக்கூடிய அமல்களும் இல்லை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எதுவும் இல்லை நபி இல்லை என்றார். ஹாக்கிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவ்ஹல்லாஹு இலா ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வஹி கொடுத்தான். என்ன சொன்னா? யா ஈசா ஆமின் பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ உமிர மன் அத்ரக மின் உம்மத்திக அய்யூமினு பிஹி. ஈசா அவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களும் நம்பிக்கை கொள்ளணும். பத்தாவது, உங்க உம்மத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சொல்லி அவர்களையும் நம்பிக்கை கொள்ள செய்ய வேண்டும். ஏன்னா ஃபலௌலா முஹம்மதுன் மா ஹலக்து ஆதம,
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்லை என்றால், இந்த உலகத்துக்கு அவர்களுடைய வருகை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் ஆதமையே படைத்திருக்க மாட்டேன். ஃபலௌலா முஹம்மதுன் மா ஹலக்துல் ஜன்னத வன்னார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை படைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை மட்டும் எனக்கு இல்லை என்றால் சொர்க்கத்தை படைத்திருக்க மாட்டேன், நரகத்தை படைத்திருக்க மாட்டேன். வலகத் ஹலக்துல் அர்ஷ அலல் மாஇ. நான் என்னுடைய சிம்மாசனத்தை தண்ணீரின் மீது அமர்த்தியிருக்கிறேன், தண்ணீரின் மீது நான் மிதக்க செய்திருக்கிறேன். தண்ணீரில் சிம்மாசனம் இருப்பதினாலே அது அங்கும் இங்கும் அப்படியே என்னுடைய அர்ஷ் கொஞ்சம் அப்படியே அசைந்தது. ஃபகதப்து அலை. அந்த அரிசின் மீது நான் எழுதி வைத்தேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை எழுதினேன். ஃபஸகன. ஆடிக்கொண்டிருந்த அரிஷ் அப்படியே ஆடாமல் அசையாமல் நிலை பெற்று போனது என்று அல்லாஹ் சொல்வதாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். ஹாக்கிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான பாடம் என்னவென்றால், ரசூலுல்லாவை வைத்துத்தான் எல்லாமும். இந்த உலகத்தில் ஆதி மனிதர் ஆதம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்க வேண்டும் என்ற சிந்தனை எப்பொழுது வந்தது அல்லாஹ்விற்கு என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கு பின்புதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் உலகத்திற்கு தருகிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகை மட்டும் அல்லாஹ்வின் திட்டத்தில் இல்லாமல் போயிருந்தால் சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை, உலகத்தில் மனிதரின் வருகை இல்லை, உலகத்தின் படைப்பு இல்லை, எதுவும் இல்லை. எனவேதான் நபியை பார்த்த அவ்வலுன் நபி என்று சொல்கிறோம். அவ்வலுன் நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையினால் ஆகிருன் நபி. நபிமார்களுடைய வருகையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி. ஆனால் அல்லாஹ்வின் திட்டத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நபி. அவர்களை கொண்டு தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தான். அதில் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க சஹாபாக்கள், யார் ரசூலல்லாஹ், நீங்க எப்போ படைக்கப்பட்டீங்க, உங்களுடைய படைப்பின் துவக்கம் என்ன என்று கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் ஆதமு பைனல் மாஇ வத்தீன். ஆதமை அல்லாஹ் தண்ணீருக்கும் மண்ணுக்கும் இடையில் போட்டு குழப்பும் நேரத்திலேயே, தண்ணீரும் மண்ணும் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மூலம், அங்கே அந்த துவக்கத்திலேயே அல்லாஹ் என்னை படைத்து விட்டான். ஆதமே இன்னும் உலகத்துக்கு வரல, ஆனா அதுக்கு முன்னாடியே அல்லாஹ் நான் வருவதை திட்டம் போட்டு விட்டான். என்னை படைப்பதற்குரிய இந்த உலகத்திற்கு என்னை அனுப்ப வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டான் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் ரசூலுல்லாவை பற்றி நாம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய புரிதலை விட வேதக்காரர்கள், வேதம் அருளப்பட்டவர்கள் மிகச்சிறப்பாக புரிந்திருந்தார்கள். சிரியாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிறார்கள். அபூபக்கர் நாயகம் சிரியாவுக்கு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? வியாபார நிமித்தமாக போனாங்க. அப்போ இஸ்லாம் வரல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபி என்று பிரகடனம் செய்யவில்லை. போகிறாங்க. அங்கே அபூபக்கரை ஒரு பாதிரியார் சந்திக்கிறார். அவர் யூத மதத்தினுடைய தலை சிறந்த வேதம் படித்த பண்டிதர்களில் ஒருவர். அபூபக்கர் நாயகத்தை பார்த்துட்டு, அவங்களுடைய அடையாளங்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த பாதிரி சொன்னார், உங்கள் பேர் அபூபக்கர் தானே அப்படின்னார். அதுவரை அபூபக்கர் நாயகத்தின் பெயர் அபூபக்கர் இல்லை, அவருடைய பெயர் அப்துர் ரஹ்மான். இல்லையே, இல்லை, உங்கள் பேர் தான் அபூபக்கர். பின்னால் காலத்தில் ஒரு நபி வருவார், அந்த நபியின் உற்ற தோழராக, நெருங்கிய நண்பராக நீங்கள் தான் இருக்க போறீங்க. நீங்கள் தான் அவருடைய ஊரிலும் சரி வெளியூரிலும் சரி, சொல்ல போனால் குகையிலே சில நாட்கள் அவர் தங்குவார், அந்த குகையிலும் கூட நீங்கள் தான் அவருக்கு தோழராக இருப்பீர் என்று அந்த பாதிரியார் சொன்னார். இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது, இறுதி நபியா, குகையா, நண்பரா, ஒன்றும் புரியல. ஆனாலும் கூட அந்த நேரத்திலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உற்ற தோழராக, நண்பராக ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகி இருந்தாங்க. இவருக்கு புரியல, வந்துட்டாரு. கொஞ்ச நாளுக்கு பின்னால் மக்காவிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னை நபி என்று அறிமுகம் செய்கிறாங்க.
அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர் நான், எனக்கு வஹி வருகிறது, அல்லாஹ் என்னை நபியாக ரசூலாக தேர்வு செய்திருக்கிறான் என்ற செய்தியை சொல்றாங்க. முதல்ல ஏற்றுக்கிட்டது யாரு? சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க போனாங்க, அபூபக்கர் நாயகம் போய் இது நாள் வரை நண்பராக இருந்த முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை தூதர் என்று சொல்கிறார். கொஞ்சம் அப்படி மேலே கீழே பார்த்தாங்க. சந்தேக கண் கிடையாது, ஆனாலும் ஒரு சின்ன தயக்கம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன தயக்கம்? என்ன தயக்கம்? நீங்கள் சிரியாவில் போகும்பொழுது ஒரு பாதிரியார் உங்களை பார்த்து சொன்னார், இந்த மாதிரி இறுதி நபி வருவார், நீங்கள் தான் அவருடைய நண்பர், நீங்கள் கார் குகையிலும் நண்பராக இருப்பீங்க, ஊர்லையும் நட்பில் இருப்பீங்க, வெளியூருக்கு போனால் அவர் கூட இருப்பீங்க என்று ஒரு பாதிரியார் சொன்னார் தானே, அதுதான் ஆதாரம் நான் நபி என்பதற்கு என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேள்விப்பட்டவுடனே அப்படியே உடனேயே எந்த மறுப்பும் சொல்லவில்லை. அதில் சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாவை கொண்டு ஈமான் கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். நான் எதுக்கு சொல்றேன்னா, ரசூலுல்லாவை குறித்து மிகச்சிறந்த புரிதலோடு சஹாபாக்கள் மட்டுமல்ல, வேதம் அருளப்பட்ட நபர்களும் கூட நபிகளை முழுமையாக உள்வாங்கியிருந்தார்கள். இப்போ அண்ணலுக்காக வேண்டிதான் அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்தான், நபிகளுக்காக வேண்டிதான் எல்லாமும். நபிகள் இல்லை என்றால் சொர்க்கம் இல்லை, நபிகள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை, நபிகள் இல்லை என்றால் உலகத்திலே 124,000 நபிமார்கள் இல்லை, நபிகள் இல்லை என்றால் ரசூல்மார்கள் இல்லை, நபிகள் இல்லை என்றால் இந்த உலகத்திற்கு வேதங்கள் இல்லை, நபிகள் இல்லை என்றால் உலகத்தின் இயக்கமே இல்லை. நபிகளை கொண்டுதான் எல்லாம். உலகம் எப்படி இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தயவு தாட்சண்யம் இல்லாமல் சண்டைகளும் சச்சரவுகளும் பதற்றங்களும் ஒரு விதமான அச்சமும் சூழ்ந்திருந்தது. சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போடுவாங்க, பெரிய பெரிய சண்டை. சண்டை என்றால் நாட்கணக்கில் அல்ல, மாதக்கணக்கில் அல்ல, வருடக்கணக்கில் சண்டையிடுவார்கள். ஆனால் நபியை கொண்டு அல்லாஹ் ஒற்றுமையை கொடுத்தான், நபியை கொண்டு சமாதானத்தை அல்லாஹ் கொடுத்தான். நமக்கு தெரியும், எர்மூக் என்ற யுத்தம் நடந்தது. அந்த யுத்தம் எதிரிகள் பல்லாயிரம் இருக்கிறார்கள். மக்காவிலிருந்து சென்ற முஸ்லிம்கள், மதினாவிலிருந்து வந்த முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் கம்மி. ஆனால் சண்டை நடக்குது. அங்கே 3 சஹாபாக்கள், சையதுனா இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட 3 சஹாபாக்கள் கடைசி நேரம் தண்ணீர் தாகம், 3 பேரும் வெட்டுப்பட்டு கிடக்கிறாங்க. அந்த வெட்டுப்பட்டு கிடந்த நேரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணி இக்ரிமா ரலியல்லாஹு அவருக்கு முதலாக கொடுக்குறாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு வேண்டாம், என் தோழருக்கு இன்னும் அதிகமாக தேவை இருக்குது, அவருக்கு கொடுங்கன்னாங்க. அவர் சொன்னார், எனக்கு வேண்டாம், என் தண்ணி தாகத்தை நான் பொறுத்துக்குவேன், மற்ற 2 தோழர்களுக்கும் கொடுங்கன்னாங்க. கடைசி தோழருக்கு போனால் அவரும் இதே சொல்கிறாரு. மறுபடியும் ஃபஸ்ட்டு இக்ரிமாவுக்கு வர்றாங்க, அவர் ஷஹீத் ஆகிட்டார். 2வது தோழருக்கு வர்றாங்க, அவரும் ஷஹீத் ஆகிட்டாங்க. 3வது தோழர் அவரும் ஷஹீத் ஆகிவிட்டார். இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி, சிறு சிறு விஷயங்களுக்கு வருடக்கணக்கில் சண்டையிட்டு சச்சரவுகளோடு பிளவோடு வாழ்ந்த மக்களை ரசூலுல்லாவின் வருகை எப்படி இணைத்ததென்றால், மரணத்தின் மடியில் கிடக்கும் நேரத்திலும் கூட தங்களுடைய இஹ்வத்துல் இஸ்லாம், இஸ்லாம் கொடுத்த அந்த சகோதரத்துவத்தை பேணி பாதுகாக்கிற உயர்ந்த சிந்தனையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் அந்த உலகத்திற்கு கொடுத்தான். நபிகள் கொடுத்தார்கள் இந்த சகோதரத்துவத்தை. நபிகள் இல்லை என்றால் ஒற்றுமை உலகத்தில் இல்லாமல் போயிருக்கும். அவுஸ் ஹஸ்ரஜ் மதீனாவினுடைய முக்கியமான 2 கூட்டம் அடிச்சுக்கிட்டு சாவுவாங்க. சின்ன சின்ன விஷயத்திற்காக வேண்டி எல்லாம் பெரும் சண்டை. அந்த அவுஸ் ஹஸ்ரஜை ரசூலுல்லாஹ் எப்படி இணைச்சாங்க தெரியுமா? அன்சாரிகள் என்று இணைத்தார்கள். மதீனாவில் அவுஸ் ஹஸ்ரஜ் தனித்தனி குலம். ரசூலுல்லாவின் வருகைக்கு பின்னால் மதீனத்து சஹாபாக்கள் அவுஸ் என்றோ ஹஸ்ரஜ் என்றோ பிரித்து பார்க்கப்படவில்லை. அன்சார் என்ற பெயருக்குள்ளே ரசூலுல்லாஹ் அடக்கினார்கள். மக்காவிலிருந்து வந்த சஹாபாக்களுக்கு முஹாஜிர், மதீனாவிலே வாழ்ந்த சஹாபாக்களுக்கு அன்சாரிகள். 2 பேர்த்தையும் எப்படி இணைச்சாங்க தெரியுமா? சஹாபி என்ற பெயரில் இணைத்தார்கள்.
சஹாபி என்னுடைய தோழர்கள் நீங்கள், உங்களுக்கிடையில் வேற்றுமை இல்லை, உங்களுக்கிடையில் பிளவுகள் கிடையாது, உங்களுக்கிடையிலே பரஸ்பரம் அன்பும் ஆற்றல் மிக்க உறவும் தான், ஈமானிய உறவு தான் மேன்மையானது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து காண்பித்தார்கள். இதனுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருந்தது தெரியுமா? ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி இன்னைக்கும் அந்த தோட்டம் மதீனாவில் இருக்குது. இன்னைக்கும் அது தோட்டமாகவே இருக்கிறது. சகீஃபத்தே பனி சாயிதா, மதீனாவில் அந்த தோட்டத்தை விட்டு மற்ற எல்லா இடமும் பில்டிங், ஆனால் அது மட்டும் தோட்டமாக இருக்கிறது. சகீஃபத்தே பனி சாயிதா, பனு சாயிதாவுக்கு சொந்தமான ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தில் வச்சு ஒரு ஆலோசனை நடக்குது. வஃபாத் ஆயிட்டாங்க ரசூலுல்லாஹ். இப்போ அடுத்து யார் பொறுப்பு, யார் தலைமையில் முஸ்லிம்கள் ஒன்று சேருவது? சில பேர் சொல்றாங்க, நம்ம ரசூலுல்லாவையும் சஹாபாக்களையும் ஆதரிச்சவங்க அன்சாரிகள், நாம தான் நிற்கணும், நாம தான் அந்த பொறுப்பை எடுக்கணும். முஹாஜிர் சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை, ரசூலுல்லாஹ் அவர் முஹாஜிர், எனவே அவர்களுடைய தொடராக இருக்கக்கூடிய முஹாஜிர்கள் தான் ஒருத்தவங்க தலைவராக, பொறுப்பாக, ஜனாதிபதியாக இருக்கணும். ஒரு கூட்டம் சொல்லுது, அன்சாரிகளில் ஒருத்தவர், முஹாஜிரில் ஒருத்தவர், ரெண்டுலேயும் ஆளுக்கு ஒவ்வொரு ஆள் எப்படி இருந்துக்கலாம் சொல்றாங்க. ஹதீஸ்ல வருகிறது, சையதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த சஹாபாக்களிலே ஆளுமை பெற்ற சஹாபிகளிலே ஒருவர். இன்னைக்கு வரைய அவங்களை நாம் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு இல்லை என்றால் நமக்கு குர்ஆனினுடைய பிரதி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை குரோடிகரித்தார்கள், ஒன்று சேர்த்தார்கள். அதை காத்திபுல் வஹி என்று சொல்லக்கூடிய வஹியை எழுதக்கூடிய பொறுப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு சாபித்துக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. ரசூலின் வஃபாத்துக்கு பிறகு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தான் அந்த பொறுப்பை சிரமேற்று மகத்தான ஒரு பணியை செய்து கொடுத்தார்கள். அதுதான் ஜம்முல் குர்ஆன். ஆங்காங்கே பிரிந்து கிடந்த குர்ஆனினுடைய வசனங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கோர்த்து நூல் வடிவமாக சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலத்திலே எடுத்து வைக்கப்பட்டது. மறுபடியும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் பிரதி எடுக்கணும். ஒரு பிரதி பத்தாது, நாடு நிறைய வளர்ந்து விரிந்து விட்டது. பல பாகங்களிலே முஸ்லிம்கள் வசிக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாஷையின் அமைப்பு இருக்கிறது. காலப்போக்கில் குர்ஆனினுடைய அந்த வசனங்கள், வார்த்தைகள் மாறிவிடக்கூடாது. உஸ்மான் ரலியல்லாஹு கவலைப்பட்டாங்க. பிரதி எடுக்க வேண்டும், 7 பிரதி எடுக்க வேண்டும். யாருக்கு பொறுப்பை தரலாம்? அதே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு கூப்பிட்டு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. வரலாற்றில் எழுதுகிறார்கள், ஸைத் ரலியல்லாஹு அந்த சமயத்தில் வயசு வெறும் 21 வயசு, சின்ன பிள்ளை. இந்த மாதிரியான பிரச்சனை 2 பேர் தான் அந்த தோட்டத்தில் பேசினாங்க. ஒன்று சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ரொம்ப தீர்க்க தரிசனமான பார்வை பெற்றவர்கள். 2வது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. சையதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மக்கா மதீனாவை சேர்ந்தவர், சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவை சேர்ந்தவர். 2 பேரும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அல் அஇம்மத்து மினல் குரைஷ், தலைவர்கள் குரைஷி குலத்திலிருந்து வர வேண்டும் என்று. எனவே நபியின் வஃபாத்தை காரணமாக வைத்து இதுநாள் வரை நமக்கு மத்தியிலே நபி ஏற்படுத்தி கொடுத்த அந்த உறவு பிளவுபட்டு போய்விட வேண்டாம். நாம் இதுவரைக்கும் ரசூலுல்லாவின் வார்த்தையை தான் நாம் மதித்து வாழ்ந்திருக்கிறோம். இனியும் அப்படித்தான் வாழ வேண்டும். எவ்வளவு பெரிய பூசல்கள் வந்தாலும், குழப்பங்கள் வந்தாலும் நமக்கான தீர்வு நபியின் வழிகாட்டுதல் தான். எனவே குறைஷிகளிலிருந்து தான் தேர்வு செய்யப்பட வேண்டும் தலைவர் என்று ரசூலுல்லாவின் ஹதீஸை எடுத்து வைத்து 2 சஹாபாக்களும் சொன்னாங்க, நாங்கள் மனமுவந்து அபூபக்கரை ஹலீஃபாவாக ஏற்கிறோம் என்று உமர் ரலியல்லாஹு கையை பிடிச்சாங்க. அதை பின்னாடி ஸைத் ரலியல்லாஹு கையை பிடிச்சாங்க. அதுவரை ஏற்பட்டிருந்த குழப்பம் அப்படியே தீர்ந்து போனது. அந்த பிளவுக்கு கூட நபிகளின் வார்த்தை இடம் கொடுக்கவில்லை. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை நபிகளின் வார்த்தை எவ்வளவு தூரம் மாற்றியது. இப்போ நபிகள் இல்லை என்றால் சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லாமல் போயிருக்கும். நபிகள் இல்லை என்றால் இந்த உலகத்திற்கு ஆன்மீகம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போயிருக்கும். இன்னைக்கு ஆன்மீகம் என்ற பெயரில் என்னெல்லாம் கூத்து நடக்குது. ஆன்மீகம் சொல்லித் தருகிறோம் என்ற பெயரிலே
அல்லது ஆன்மீக ஆசா என்கின்ற பேரிலே, குரு என்கின்ற பேரிலே என்ன மாதிரியான தகிட தத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்திற்கு ஆன்மீகத்தை சொல்லித் தந்தவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவில் ஒரு நாளைக்கு ஒரு சிலை, 365 நாளைக்கு 365 சிலைகள் வைத்து வணங்கி வந்தார்கள். வெளியே போனால் குறிபார்த்து விட்டு போவார்கள். நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பார்கள். ஆன்மீகம் என்கின்ற பெயரிலே, வணக்க வழிபாடு என்கின்ற பெயரிலே அனாச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டு செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். சொன்னால் நாவு கூசுகிறது. புனித காபாவை நிர்வாணமாக சுத்தி வந்தார்கள். பகலிலே ஆண்கள் சுத்துவார்கள், இரவிலே பெண்கள் சுத்துவார்கள். ஏயா இந்த கொடுமை? அல்லாவின் இல்லம் என்று நீங்க சொல்றீங்க, இதை இப்படி அவமதிக்கிறீங்களே என்று அந்த மக்கள்கிட்ட கேட்டா வியாக்கியானம் சொல்லுவாங்க. இல்லை இல்லை, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் நாங்கள் பாவம் செய்கிறோம். நிறைய வெளியே போனால் பாவமான பார்வை, பாவமான பேச்சு, பாவமான கொடுக்கல் வாங்கல் நிறைய இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் நடக்குது. எனவே பாவம் செய்கிற ட்ரெஸ்ஸோட போய் இறை இல்லத்தை சுத்தக்கூடாது, அது தப்பு. எனவே நாங்கள் நிர்வாணமாக சுத்துகிறோம் என்று அந்த மக்கள் வியாக்கியானம் சொன்னார்கள். இப்போ வணக்க வழிபாடு என்கின்ற பெயரிலே ஒரு மூடத்தனமான முறையை கையாண்டு வந்த மக்களிடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்து எப்படி வணங்க வேண்டும், ஆன்மீகம் என்றால் என்ன, வணக்க வழிபாடு எப்படி செய்ய வேண்டும். சுமாமத் பின் உசால் வரலாற்றிலே ஒரு செய்தி வருகிறது, உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தியாக இருக்கலாம். பல தொந்தரவு கொடுத்தவர், கொடைச்சல் கொடுத்தவர் சுமாமா. இவர் ஒரு 3 நாள் தங்கினார் ரசூல்லா கூட. 3 நாளைக்கு பின்னால் பெரிய மனமாற்றம் ஏற்பட்டு போச்சு. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. ஏற்றவன் ரசூல்லாட்ட கேட்டார், யார் ரசூலுல்லா, நான் உம்ரா செய்யறதுக்காண்டி கிளம்பி போய்கிட்டு இருந்தேன். போகிற வழியில தான் உங்க ஆட்கள் என்னை பிடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ நான் உம்ரா செய்யணும், போகலாமா வேண்டாமான்னு கேட்டாங்க. ரசூல்லா சொன்னாங்க, தாராளமாக உம்ரா செய்யலாம், ஆனால் அதுக்கு வழி இருக்குது, வழிமுறை இருக்கிறது. இது நாள் வரை நீங்கள் செய்த தவாஃபை போன்று இனிமேல் செய்யக்கூடாது. இது நாள் வரை நீங்கள் நிர்வாணமாக செஞ்சிருப்பீங்க. இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வணக்க வழிபாடு என்கின்ற பெயர் நடக்கக்கூடிய அனாச்சாரத்தை தடை செய்கிறது, களைகிறது. நீங்கள் இப்படி தான் ட்ரெஸ் போடணும், தலையை திறந்திருக்கணும், மேலே ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை, இஹ்ராம் ஆடை உடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் அப்படி ஆடை உடுத்தி கொண்டு போனார். அப்போ அங்கிருந்த மக்காவினுடைய குஃபார் எல்லாம் சொன்னாங்களாமா, லக்கது சபௌதயா சுமாமா, சுமாமா என்ன மதம் மாறி போயிட்டியா, நீனும் அவங்களுக்கு பின்னாடி போயிட்டியா என்று கேட்டார்கள். சுமாமா சொன்னார், நான் மதம் மாறவில்லை, லாக்கின் அஸ்லமுத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபியை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்படி சொன்ன உடனே நிறைய டார்ச்சர் பண்றாங்க, நிறைய அவருக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க. அப்போ சுமாமா சொன்னார், என் ஊர்ல இருந்து தான் உங்க எல்லாத்துக்கும் தானியங்களை நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன், என்னையுமே நீங்க டச் பண்ணி பார்க்குறீங்களா, எனக்கே நீங்க தொந்தரவு தர்றீங்களா? இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க, இனிமேல் என் ஊரிலிருந்து ஒரு குண்டுமணி கோதுமை கூட உங்களுக்கு நான் அனுப்பித்தர மாட்டேன். இதோடு உங்களுக்கும் எங்களுக்குமான உறவு முறிந்து போனது, வர்த்தகம் தடை செய்யப்பட்டு விட்டது, வரவே வராது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் ஊருக்கு. அவர் இருப்பது யமாமா. யமாமா தான் இன்னைக்கு நம்ம ஊர்களிலே தஞ்சை நெற்களஞ்சியம் என்று சொல்றோமே இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஊரு தானியத்தினுடைய நெற்களஞ்சியம். சொன்ன மாதிரி செய்யல, கொடுக்கவே இல்லை. இவங்கெல்லாம் பெரிய பஞ்சம், உணவுக்கு எதுவுமே இல்லை, என்ன பண்றது? இப்போ அவங்களுக்கு தெரிந்த ஒரே வழி, முகமது நபிக்கு கடிதம் போட்டாங்க. முகமது அவர்களே, உங்களை ஏற்றுக்கொண்ட சுமாமா இங்கே வந்தார், நாங்கள் கொஞ்சம் முறதவரி அவன் நடந்துக்கிட்டோம், பேசிவிட்டோம், திட்டிட்டோம். அவர் வைராக்கியத்தோடு ஒரு சபதம் எடுத்து போயிட்டாரு, உங்களுக்கு ஒரு குண்டுமணி கூட நான் தரவே மாட்டேன் என்று சொன்னார். இப்போ தானியம் இல்லாமல் எங்கள் ஊர் பஞ்சத்தால் அடிபட்டு போச்சு, பெரிய சிரமம், பெரிய கஷ்டத்தில் இருக்கோம், உணவு பற்றாக்குறை. நீங்கள் அனுமதித்தாலே ஒழிய எங்களுக்கோ எங்கள் குழந்தைகளுக்கோ உணவு கிடையாது, ஏதாவது வழி செய்யுங்கள் என்று மக்காவினுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்த, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பல்வேறு விதமான குடைச்சல்கள் கொடுத்த அந்த மக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு கடிதம் போடுறாங்க. நபி நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்,
எங்களையும் நீங்க என்ன செஞ்சீங்க? ஷோபே அபித்தாலி பள்ளத்தாக்கிலே கொண்டு வச்சிங்களே, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 1 மாசம் இல்லை, 2 மாசம் இல்லை, 3 வருஷம் இலைகளையும் தலைகளையும் சாப்பிட்டு விட்டு அந்த நாட்களை நாங்கள் கடத்தினோமே. எங்கள் வீட்டிலே வளர்ந்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு பெண்களின் மார்புகளில் பால் இல்லை. அந்த அளவுக்கு படுத்து எடுத்தீங்களே, கொஞ்ச நாள் படுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லலை. நபிகள் நாயகம் அனைவருக்குமான நபி. அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தின் அருள் கொடை. அந்த அருள் கொடையின் நாவிலிருந்து வெளிப்படாது வெறுப்பான வார்த்தைகளோ செயலோ. ரசூலுல்லாஹ் உடனே கடிதம் போட்டாங்க சுமாமாவுக்கு. சுமாமா, நீங்கள் இந்த மாதிரி முடிவெடுத்ததாக மக்காவின் மக்கள் சொன்னார்கள், அதை கைவிட்டுருங்க. அந்த மக்களின் பஞ்சத்திற்கு நாம் காரணமாக வேண்டாம். அவர்களின் உணவு தேவையை நான் பிடித்து வைக்க வேண்டாம். நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணுங்க, அவங்களுக்கான தானியங்களை அனுப்பி வைங்க, இது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அனுப்பினார்கள். மறுபடியும் கடிதம் போட்டார் சுமாமா, யா ரசூலல்லாஹ், அவர்கள் மீது எனக்கு ஏற்பட்ட வெறுப்பு ஒரு காலம் இனிமேல் நாம் அவர்களுக்கு கொடுக்கவே கூடாது என்று நினைத்தோம். உங்கள் வார்த்தைக்காக வேண்டி மதிப்பளித்து நான் இதை ரிலீஸ் செய்கிறேன், இதை விடுவிக்கிறேன், அவர்களுக்கு தானியத்தை அனுப்புகிறேன் என்று சொல்லி சுமாமத் பின் உசால் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பினார்கள் என்ற வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம். அன்பு பெருமக்களே, ரசூலுல்லாஹ் எவ்வளவு தூரம் இந்த உலகத்திற்கு அகிலத்திற்கு பண்பாட்டை சொல்லித் தந்தார்கள், நாகரிகத்தை சொல்லித் தந்தார்கள், வழிபாட்டை சொல்லித் தந்தார்கள். எவ்வளவு பெரிய விஷயங்களை உலகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக எளிமையாக கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். பாருங்கள், ரசூலுல்லாஹ் தன்னை பற்றி பல சமயங்களில் சொல்வதுண்டு, அன மதீனத்துல் இல்ம், நான் தான் கல்வியின் பட்டணம். நாம் பலமுறை இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருப்போம். அன மதீனத்துல் இல்ம், நான் கல்வியின் பட்டணம். வ அலியுன் பாபுஹா, அலி அந்த கல்வி பட்டணத்தின் தலைவாசல் இல்லையா? நான் கல்வியின் பட்டணம் என்றால் அதனுடைய தலைவாசல் அலி. நாங்கள் ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளோ பெரிய ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ரசூலுல்லாவினால் கிடைத்தது எல்லாமே. இந்த உலகத்திற்கு எல்லாம் கிடைத்தது நபியை கொண்டுதான். நபி இல்லை என்றால் எதுவும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் அலி ரலியல்லாஹுக்கு அவ்வளோ ஞானத்தை வழங்கியிருந்தான். ஒரு கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹுடைய தோளுக்கு மேலே ஏறி நிற்பார்கள். விளக்கம் கேட்கிற பொழுது சொல்வார்கள், அல்லாஹ் என் மூலம் உங்களுக்கு ஞானத்தை வழங்குவதற்கு இதையும் ஒரு காரணமாக ஆக்குவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு அவ்வளோ ஞானத்தை கொடுத்திருந்தான். எவ்வளோ பெரிய சிக்கலான விஷயத்தையும் கூட அலி ரலியல்லாஹு ரொம்ப சிம்பிளாக தீர்த்துருவாங்க. அவர்கள் வரலாற்றில் ஒரு செய்தி வருது பாருங்க. 3 பசங்க அலி ரலியல்லாஹு வர்றாங்க. வந்தவங்க சொன்னாங்க, எங்கள் பாபா இறந்து போயிட்டாரு, ஒரு 17 ஒட்டகத்தை விட்டுட்டு போயிருக்காரு, இதை எங்களை பிரிச்சுக்க சொன்னார். அவர் வசியத் செஞ்சிருக்காரு, யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு வசியத் செஞ்சிருக்காரு. ஆனால் எங்களுக்கு குழம்புது, நாங்கள் குழம்பி போயிருக்கிறோம், நீங்கள் தான் வழி சொல்லணும்னு சொல்லி கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு எவ்வளோ பெரிய குழப்பமான விஷயமா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருவாங்க. என்ன குழப்பம் சொல்லுங்கண்ணா? அலி ரலியல்லாஹு இடத்துல அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, எங்கள் பாபா 17 ஒட்டகத்தை விட்டு போயிருக்காரு. 17 ஒட்டகம். இந்த இருக்கார பெரியவர், இவருக்கு பாதி கொடுக்கணுமா, 17 மிகச்சரியாக பாதியை கொடுக்கணுமா. இந்த இருக்கார 2வது உள்ளவர், இவருக்கு 17 3ல் 1 பங்கை கொடுக்கணுமா. இந்த இருக்கிற 3வது, இவருக்கு 17 9 பாகமாக வச்சு அதில் 1 பங்கு கொடுக்கணுமா. 17 பாதி எப்படிங்க கொடுக்க முடியும்? 17 பாதினா காசாக இருந்தால் பிரித்து கொடுத்துடலாம், பணமாக இருந்தால் பிரித்து கொடுத்துடலாம். ஒட்டகமாச்சே 8 கொடுத்தா 8 16, மீதி 1 மிச்சம் இருக்குது, அதை பாதியை அறுத்தா கொடுக்க முடியும்? சரி, 17 3ல் 1 எவ்வளவு? 18 3ல் 1 6, ஓகே எடுத்துடலாம். 17 எப்படி 3 ஒன்றாக்க முடியும்? பிரச்சனை இல்லை, அது ஒற்றைப்படையாச்சே, ரெட்டைப்படை ஈஸியாக பிரிச்சிடலாம். நான் குழம்பி போய் நிற்கிறேன், என்னங்க பண்ணுறதுன்னு கேட்டாங்க. இதான் பிரச்சனையா? ஆமாம். இது ரொம்ப சிம்பிளாச்சேன்னா, இது ரொம்ப சிம்பிளா? ஆமாம். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, எத்தனை ஒட்டகம் இருக்கு உங்கள்கிட்ட? 17. அலி ரலியல்லாஹு தன்னுடைய ஒட்டகத்தை 1 கொடுத்தாங்க, இதையும் சேர்த்து வச்சிங்கன்னா. இப்போ எத்தனை இருக்கு? 18 இருக்கு. 18 இருக்கா? உங்களுக்கு எவ்வளோ தரணும்? பாதி. 18ல் பாதி எத்தனைங்க? 18ல் பாதி 9. 9 ஒட்டகத்தை நீங்கள் எடுத்துக்கங்க, கிளம்புங்கன்னாங்க. அவர் போயிட்டார். அடுத்து உள்ளவர், உங்களுக்கு எவ்வளோங்க? 17ல் 3ல் 1 பாகம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ தான் உங்கள்கிட்ட 18 இருக்குதே,
18ல் 3ல் 1 எத்தனை? 6. ஏற்கனவே 9 கொடுத்தாச்சு, இப்போ 6. 3ல் ஒரு பாகம் எடுத்துங்க, உங்களுடைய 6 எடுத்துங்க. மொத்தம் 18ல் 15 க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து கேட்டார், உங்களுக்கு எவ்வளோங்க? 9 பாகமாக வச்சு அதில் ஒரு பாகம். 18 9 பாகமாக வச்சா ஒரு பாகம் என்பது 2 இல்லையா? 18 9 பாகமாக வச்சா 9 2 18. 18 9 பாகமாக வச்சா அதில் ஒரு பாகம் 2 ஒட்டகத்தை எடுத்துங்கன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குங்க? ஒருத்தருக்கு 9, ஒருத்தருக்கு 6, 9 6 15. மறுபடியும் ஒரு பாகத்தை எடுக்க சொல்லியாச்சு, 9ஆ பங்கு வச்சு 1 எடுக்க சொல்லியாச்சு, 2 கொடுத்தாச்சு, மிச்சம் 1 இருக்கும். அதை ஏன் ஒட்டகம் கொடுங்கன்ட்டாங்க. அது இருக்கிறாங்க, ஏன் ஒட்டகத்தை கொடுங்க கிளம்புங்கன்ட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இது எங்கிருந்து கிடைத்தது? சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்தது. நபியை கொண்டுதான் உலகத்தில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பண்பாட்டை கற்றுக் கொடுத்தார்கள், நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரோடு பழகக்கூடிய பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸிலே ஒரு செய்தி வருகிறது. ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு சஹாபி இருந்தார். அந்த சஹாபியின் பெயர் ஹவ்வாத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு பிரபலமான நபித்தோழர் இவர். இவரை ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வெளியே கூட்டு போகிறாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரலான்னு சொல்லி கிளம்புற சமயத்தில் ராத்திரி ஆகிப்போச்சு. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ராத்திரி இங்கே தங்கிட்டு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் காலையில் போகலாம். ஒரு கூடாரம் அடிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் தங்கிறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்தாரு. செஞ்சு கொடுத்ததுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ்வை படுக்க வச்சுட்டு, இவருக்கு தூக்கம் வரல, இளவட்டமான புள்ள, கொஞ்சம் காலார நடக்கலாம்னு சொல்லி வெளியே போய் நடந்தார். அந்த ஓரத்தில் கொஞ்சம் பெண்கள் பேசிட்டு சத்தம் கேட்டுச்சு. இவர் போனார், போய் உட்கார்ந்துட்டார். இவர் எப்படியான இயல்பு குணம்னு கேட்டால், பேசினா எல்லாரையும் அப்படி கவர்ந்து இழுத்துருவார். சில பேர்த்துக்கு எல்லாம் அந்த ஆற்றலை கொடுத்துருப்பான். சில பேர் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படி கவர்ந்து எடுத்துருவார். இவர் பேச விட்டு அந்த பெண்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, பின்னாலே ஒரு சத்தம் கிடைச்சி, ஹவ்வாத்து அப்படின்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க. படுக்க வச்சுட்டு வந்தமே நாயகம் நிற்கிறாங்களே, என்ன கேட்டால் என்ன சொல்கிறது, என்ன இங்கன்னு கேட்டாங்க. எதையாவது சொல்லி சமாளிக்கணுமே. ஹவ்வா சொன்னார், இந்த ஒட்டகத்தை கொண்டு வந்தோம்ல, அதை கயிறை கட்டி போடுறது கயிறு இல்லை, அதை தேடுறதுக்காண்டி வந்தேன் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு கிளம்பிட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அவர் நினைச்சாராம், ஹவ்வாத்து எப்படியோ தப்பிச்சுக்கிட்டோம், நபி கேட்டாங்க எப்படியோ தப்பிச்சுக்கிட்டோன்னு நினைச்சாராம். போய் படுத்துக்கிட்டாரு. காலில் எந்திரிச்சு ஃபஜர் தொழுகைக்கு ஒது செய்கிறதுக்காண்டி போய் உட்கார்ந்தாரு. பக்கத்துலேயே ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ஹவ்வாத்து ஒட்டகம் கயிறு கிடச்சிதான்னு கேட்டாங்க. பேஜாராக போச்சு அவருக்கு. நம்ம எதையோ சொல்ல இப்போ நல்ல வம்படியாக மாட்டிக்கிட்டோமே, பதிலே சொல்லலை, வெளியே போயிட்டாரு. தொழுகை முடிஞ்சுது. ஒரே ஒட்டகத்தில் பயணிக்கணும். ஏறினாங்க ரசூலுல்லாஹ். பின்னாடி இவரை ஏறி உட்கார வச்சாங்க. கிளம்புனோன்னு கேட்டாங்க, ஒட்டகம் கயிறு கிடச்சிதா இல்லையான்னு. மறுபடியும் அவருக்கு அதாவது ஒரு விதமான ஷாக்கு. அவர் நினச்சிக்கிட்டாரு, மதீனாவில் போய் ரசூலுல்லாஹ் ஃபஸ்ட்டு இறக்கி விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாமல் கொஞ்ச நாள் போயிடணும், நம்ம மறைஞ்சிடணும், தலைமறைவாக ஆயிடணும், ரசூலுல்லாஹ்க்கு இந்த நிகழ்ச்சி மொத்தம் மறந்து போயிடணும், அப்போ வந்துடணும். இறங்கினாலும் விட்டுட்டு ஓடி போயிட்டார். கொஞ்ச நாள் பள்ளிக்கே வர்றதில்லை. அப்படியே வந்தாலும் லாஸ்ட்டாக வருவார், ஃபஸ்ட்டாக போயிடுவார். லாஸ்ட்டில் வருவார், தொழுவார், சலாம் கொடுத்தா இந்த வச்சு வெளியே போயிடுவார். ஒரு வாரம் கழிஞ்சுது. ஒரு நாள் துஹாவுடைய சமயம், யாருமே பள்ளியில் ஆள் இல்லை. அவர் நினைச்சாராம், நிம்மதியாக இந்த பள்ளியில் தொழுது எத்தனை நாள் ஆகுது, இப்போ போய் தொழலாம் என்று தக்பீர் கட்டினார். ஒரு ரக்காயத்தை நிம்மதியாக தொழுதார். 2வது தக்பீருக்கு கட்டி எந்திரிச்சா பார்த்தீங்களா, வெளியில் போன நாயகம் உள்ளே வந்துட்டாங்க. யார் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு நினச்சாரோ கரெக்டாக மாட்டிவிட்டார். வந்ததை பார்த்த ரசூலுல்லாஹ் அப்படி நின்ட்டாங்க ஓரத்தில். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படி நின்னாங்க. இவர் நினைச்சாரு, நின்றுட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு. நின்ன நாயகம் கொஞ்ச நேரத்தில் உட்கார்ந்துட்டாங்க. ரொம்பவும் உள்ளத்தில் அவருக்கு கடந்து அடிக்குது. சரி இருக்கவே இருக்குது, கொஞ்சம் நீளமாக தொழுவோம், தக்பீரை தான் கட்டிட்டோமே, நீளமாக இருக்கும், நீளமாக சஜிதா, இப்படி போகுது. சஜிதான்னா ரொம்ப நீளம். உட்கார்ந்த நபி கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் காதில் படுற மாதிரியே சொன்னாங்களாமா, ஹவ்வாத்து நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் தொழுவுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒட்டகம் கயிறு கதையை கேட்காம நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னா. ஒரு தொழுது முடிஞ்சு சலாமை கொடுத்து நேர ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சி சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் வாழ்நாள் இஸ்லாத்தை ஏற்றதுலேருந்து நான் ஒட்டகத்தையும் துடைக்கலை, கயிறையும் தேடலை, என்னையை விட்டுருக்க நபியேன்னாரு. ஏதோ அந்த சமயத்தில் உங்கள்கிட்ட
மாட்டிக்கிட்ட வம்பா சொல்லி தப்பிக்கணும்னு நினைச்சேன் என்று சொன்னார்கள். வரலாற்று எழுதுகிறார்கள், ஹவ்வாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு இடத்திலே அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கண்டிக்கவில்லை, திட்டவில்லை. ஒரு நபியாக இருந்துட்டு ஏன்ட்ட அப்படி பேசலாமா, என்கிட்ட என்ன பேச்சு, என்ன பொய் இது, என்ன மாதிரியான நடவடிக்கை இது, இப்படியா நடந்து கொள்வது, எதையுமே ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹவ்வாத், இனி வரும் காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் எந்த சமயத்திலும் விளையாட்டுக்கு கூட பொய் வேண்டாம் ஹவ்வாத்தை என்று சொன்னார்கள். வரலாற்று எழுதுகிறவர்கள் சொல்கிறார்கள், ஹவ்வாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நகைச்சுவையான நபித்தோழர். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் அவர் நகைச்சுவைக்கு கூட பொய் சொல்லவில்லை. ஒரு சபை இருக்கிறது, எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு நபித்தோழர் வந்தார், சாப்பிட்டு முடித்து விட்டு வந்தார். வந்து உட்கார்ந்தவர் ஏவனு ஏப்ப விட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருக்கு குடிக்கிற மாதிரியே சொன்னாங்க, நாளை மறுமையிலே அல்லாஹ் யாரை தெரியுமா பசியாக வைத்திருப்பான், உலகத்தில் யார் வயிறு நிறைய சாப்பிட்டாங்களோ அவங்க நாளைக்கு மறுமையில் பசியாக இருப்பாங்கன்னாங்க. ஏன் சொன்னாங்க? ஏழைகள் இருக்கிறார்கள் சபையிலே பலர், நீங்கள் பாட்டு சாப்பிட்டு வந்து பெரிய ஏப்ப விட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏக்கமாக இருக்காதா? வரலாற்றில் எழுதுகிறார்கள், அந்த நபித்தோழருக்கு இது அப்படியே உள்ளத்தில் பதிந்தது. அவர் வாழ்நாள் முழுதும் வயிறார சாப்பிடவில்லை. நபியின் ஒற்றை வார்த்தை தான், ஒரு வார்த்தை தான் அவர் வாழ்க்கையவே புரட்டி போட்டது. இப்படி நபிகள் தான் உலகத்திற்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார்கள். அமல்களை கற்றுத்தந்தவர்கள் நபிகள் தான். இந்த உலகத்தில் பண்பாட்டை கற்றுத்தந்தவர்கள் நபிகள் தான். இந்த உலகத்தில் வாழ்வதற்கான விஷயங்களை கற்றுத்தந்தவர்கள் நபிகள் தான். எனவேதான் நபிகள் தன்னை பார்த்து நான் உங்களுக்கு ஒரு ஆசானாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அன்னலார் இல்லை என்றால் அகிலமும் இல்லை, அமல்களும் இல்லை, அனைத்தும் இல்லை. அந்த அன்னலாரை நேசித்து அவர்கள் காட்டித் தந்த வழியிலே நிலைத்து வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.